இன்னைக்கு நடந்த சம்பவத்திலேயே ரொம்ப முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா? ஹூத்திஸ். இந்த ஹூத்திஸுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல் தான். கூடுதலாக சிரியாவில் இப்போ ஒரு பெரும் யுத்தம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிரியாவில் தான் HTS அமைப்பு கிளர்ச்சியாளர்களுடைய படை பதவிக்கு வந்துட்டாங்களே, மறுபடியும் அங்கே யுத்தம் நடக்குது அப்படின்னு பார்த்தா நடக்குது. அல் அசாத் அவர்களுடைய ஆதரவாளர்கள், HTSனுடைய படை, ISL தீவிரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய தாக்குதல், கோலன் ஹைட் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சிரியாவில் நடந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் அந்த வழி போய் இப்போது இந்த ஹோஸ்டேஜஸ் ஸ்வாப் அப்படிங்கிற டீல் நடந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. செகண்ட் ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. செகண்ட் ஃபேஸில் பல இழுபறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 நபர்களும் சொல்கிறாங்க. ஆனால் இதை அந்த பக்கமாக கவனிச்சுட்டு இருந்த ஹூத்திஸ் இஸ்ரேலுக்கு எதிராக பகிரங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதும், இப்போ கடைசியாக ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு அப்டேட் வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற இந்த போர் நிறுத்தம் ஏன் இன்னும் தொடராமல் இருக்குது அப்படின்னு கேட்டால், 2 பேருக்கும் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. இஸ்ரேல் திடீர்னு இதை இஸ்ரேல் தான் மாற்றினாங்க. உடனே சொல்கிறாங்க, அமெரிக்கா சொன்ன மாதிரி ஒரே நாளில் ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆட்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் சொல்கிறாங்க, இல்லை இது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, இனிஷியல் ஃபேஸ் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணமோ அதே மாதிரியே ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப்பிங், அதன் பிறகு காசா ரீபில்ட் அப்படிங்கிறது எல்லாமே நடக்க வேண்டும். அது நடந்தால் மட்டும்தான் இந்த சீஸ்ஃபயர் உருவானதுக்கான அந்த எய்ம் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் அதை மறுக்கிறார்கள். செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறத பிளாக் பண்ணுறாங்க. காசாக்கு வர வேண்டியிருந்த மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் எல்லாமே நிறுத்தப்படுகிறது. ஏகப்பட்ட ட்ரக் நிப்பாட்டப்பட்டது, சாப்பாடு, ஃபியூவல் அப்படிங்கிறதெல்லாம் நிப்பாட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு காசா மக்களுக்கு தேவையான ஃபியூவல், ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறி தான். இதற்கு மத்தியில் ஃபேஸ் 2 ஆரம்பிக்கிறதுக்கு டிலே பண்ணக்கூடிய இஸ்ரேலை எதிர்த்து ஹூத்தி பெரிய அளவு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த எச்சரிக்கையில் மறுபடியும் கடல் வழியாக இஸ்ரேல் சார்பு இருக்கக்கூடிய எந்த கப்பலும் பயணத்தை மேற்கொள்ள முடியாது, அதற்கு நாங்கள் பெரிய அளவில் சம்பவம் செஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுட்டு இருந்த அமெரிக்கா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். ஹூத்திஸினுடைய தலைமை எங்கே இருக்குது அப்படிங்கிறதும், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் நேராக ஏமனுடைய தலைநகரத்தில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பில்டிங் தரைமட்டமானது அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் வரல. ஏன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு 20-30 நிமிஷம் இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம். அப்படின்னா ஹூத்திஸுக்கு எதிரான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது மேலும் அரபுலகத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம். எதுவுமே முடியலையே, இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு முடிந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது முடியலை, அதுவும் இழுபறியாக இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை எதிர்த்து ரஷ்யாவுடன் அமெரிக்கா கைகோர்க்கும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு 30 days சீஸ்ஃபயர் அப்படின்னு வந்தாங்க அமெரிக்கா, அதுவும் இப்போது இழுபறியில் இருக்குது. இஸ்ரேல் லெபனன் பிரச்சனையில், லெபனனில் இஸ்ரேலினுடைய படை நீண்ட நாட்கள் நிற்கும், அதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ, உங்களுடைய நபர்கள் கொஞ்சம் பேர் ரிலீஸ் பண்ணால் அதை மட்டும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இஸ்ரேல் மற்றும் லெபனன் கவர்மெண்ட்டின் இடையே நடந்த அந்த சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. அடுத்ததாக இப்போ நடக்கக்கூடிய சிரியாவினுடைய பிரச்சனை, இது எல்லாமே அரபுலக நாடுகளை பாதிக்கும். அரபுலக நாடுகளுடைய இந்த சிக்கல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கும், தங்கத்தினுடைய விலையாக இருக்கட்டும், இது எல்லாமே தாறுமாற அடி வாங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஏகப்பட்ட செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைத்து நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் இப்போதைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த வாய்ப்பு தான் அடுத்தடுத்த பிரச்சனைகளையும் உருவாக்குகின்றன. இதில் ரஷ்யா உக்ரைன் போர், கர்ஸ்க் பகுதியில் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. பொதுவாக கர்ஸ்க் பகுதி அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய பகுதி. என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறத ரஷ்யாவும் சொல்கிறாங்க, நேற்று டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உக்ரைன் மட்டும் இன்றைக்கி அதுக்கு நேர் எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, எங்களுடைய இராணுவ வீரர்கள் சேஃபாக வெளியில் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் அங்கே என்சர்க்கிள் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ கர்ஸ்க் ரீஜனில் ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்தமான கிளீனிங் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் எங்கெங்கே இருந்தாங்க, அவங்க செய்த போர்க்குற்றம் என்ன அப்படிங்கிறத அவங்க விஷுவலைஸ் பண்ணுறாங்க. அப்படி விஷுவலைஸ் பண்ண பிறகு இன்றைக்கி ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் செய்தியை கேட்கிறது, மேற்குலக நாடுகளை பார்த்து செய்தியை கேட்குறாங்க. என்னப்பா இவ்வளோ வார் கிரைமை செஞ்சுருக்காங்களே உக்ரைன், அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இதற்கு யாருடைய தலை உருளப் போகிறது, யார் இதற்கான பொறுப்பேற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை.
அப்போது கர்ஸ்க் பகுதியில் ரஷ்யாவினுடைய வெற்றி பதிவு செய்யப்பட்ட உண்மைதான். அதை என்சர்க்கிள் பண்ணாங்களா இல்லை உண்மையிலேயே உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் அவங்க நாட்டுக்கே திரும்ப போயிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வியாக இருந்தாலும் ரஷ்யாவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு தேவையான SAM-PT அப்படிங்கிற அந்த மிசைலும் இப்போது ரொம்பவே ஸ்டாக் இல்லாமல் இருக்குது. இதை உடனடியாக தீர்க்கக்கூடிய 2 நாடுகள் தான் இருக்காங்க. ஒன்று ஃப்ரான்ஸ், இன்னொன்று இத்தாலி. இந்த 2 நாடுகளுடைய உதவி இல்லாமல் அடுத்ததான் இந்த மிசைலை ரீஃபில் பண்ண முடியாது உக்ரைனால். ஸோ உக்ரைனுக்கு இப்படியும் ஒரு சிக்கல் வந்து காத்திருக்கிறது. என்னதான் சிக்கல் இருந்தாலும் உக்ரைன் இன்னைக்கு ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிசைலை நாங்கள் சோதித்து பார்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருந்தாலும் அஃபிஷியலாக இது அவங்களுடைய படையில் சேர்க்கப்படுமா என்று கேட்டால் இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எனவே அன்அஃபிஷியலாக கூட இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறத இனிமேல் உக்ரைன் பயன்படுத்தலாம். அப்போ இவ்வளோ நாள் லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறதுக்கான பல பிரச்சனைகள் அமெரிக்கா மற்றும் உக்ரைன், மேற்குலக நாடுகள் மற்றும் உக்ரைன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை நம்ம பார்த்தோம். லாங் ரேஞ்ச் மிசைல் மட்டும் கொடுக்க மாட்டோம், இந்த லாங் ரேஞ்ச் மிசைலை வச்சு நீ ரஷ்யாவை அடிச்சிட்டின்னா நேரடியாக நானும் ரஷ்யாவும் சண்டை போட வேண்டியதாக இருக்கும், எனவே உனக்கு லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காலாம் கொடுத்து ஒரு 1-2 மிசைல்ஸ் அவ்வளோதான், ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிற மிசைல்ஸ் அப்படிங்கிறத மேற்குலக நாடுகள் கொடுக்குறாங்க. அமெரிக்காவும் அதற்கு தகுந்த மாதிரியான மிசைல்ஸை கொடுக்குறாங்க. பட் இப்போ நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருப்பதால் ஏகப்பட்ட தாக்குதலை ரஷ்யாவுக்குள்ள உக்ரைனால் செய்ய முடியும். பட் இது ப்ராக்டிக்கலி எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ரஷ்யா இதற்கும் தயாராகி விட்டார்கள் அப்படின்னே தோணுது. ஏன்னா இன்றைக்கி ரஷ்யா செம அடி கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பல ஊடகங்களும் அந்த செய்தி இதுதான். இதுக்கு நடுவில் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் திடீர்னு பார்த்தா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை நாங்கள் அனுப்புறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போது அதை ஆப்ரேஷனலாக மாற்றிட்டார். அதாவது நிகழ்த்தி காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றிவிட்டார். யூகேயில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இனிமேல் மெதுவாக உக்ரைனுக்குள்ளே போய் நாங்கள் தான் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ப்பா, எங்களுக்கு எதிராக நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நாடுகள் தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கான உதவிகளை செய்யலாம், அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான உளவு செய்திகளை பரிமாறலாம், இது எல்லாமே செய்யலாம். யூகேனுடைய இந்த நடவடிக்கை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய கோபத்தை பல மடங்கு அதிகரிக்கும். இதற்கு யூகே ரஷ்யா எப்படி எதிர்வினை செய்ய போகிறாங்க, மாற்றி அடிச்சுக்கிட போகிறாங்களா, இல்லை இதுலேயும் பலிகேடாக மாற்றப்பட போவது உக்ரைன் மக்கள் தானா அப்படிங்கிறத இன்னும் ஓரிரு தினங்களில் விடை நமக்கு கிடைத்துவிடும். ஜெர்மனியினுடைய அடுத்த சான்சலராக அறியக்கூடிய மெர்ஸ் அவர்கள், ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு பதிலாக அடுத்ததாக மெர்ஸ் அவர்கள் தான் அடுத்த சான்சலர் சொல்லிட்டு இருக்காங்க. மெர்ஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா லாங் ரேஞ்ச் டாரஸ் மிசைல் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான சம்மதத்தை தெரிவிக்கிறார். அப்போ எகெயின் டாரஸ் அப்படிங்கிற மிசைல் உக்ரைனுக்கு கிடைக்க போகிறது. ஆல்ரெடி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் பல நாடுகளிடமிருந்து கிடைத்த நேரத்தில் 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைலை கண்டுபிடித்த இந்த நேரத்தில் டாரஸ் மிசைலும் உக்ரைனுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த யுத்தம் இப்போதைக்கு நிற்க போகிறது கிடையாது. இன்னும் ஏகப்பட்ட நாட்கள் இந்த யுத்தம் தொடரப்போகிறது. அமெரிக்கா அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சு பார்த்து மினரல் டீலை ஓகே பண்ணிவிட்டு மறுபடியும் உக்ரைனை அவங்க கை கழுவி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம். பெலாரஸினுடைய அதிபர் நேற்று உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை என்னுடைய மகன் வயசு தான் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருந்தார்ல, இன்னைக்கு பெலாரஸினுடைய அதிபரை உக்ரைன் மீடியாக்கள் எப்படி தெரியுமா விமர்சனம் செஞ்சுருக்காங்க? கரப்பாம்பூச்சி, காக்ரோச் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியான விமர்சனம் அப்படிங்கிறது தெரியல. பட் இன்றைக்கி அவங்களுடைய ஊடகத்தில் பல இடங்களில் காக்ரோச் பெலாரஸினுடைய அதிபர் லுகஷெங்கோ அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிந்தது. ரஷ்யாவினுடைய ஜெரான் 2 அப்படிங்கிற அந்த ட்ரோன் இருக்குல்ல, அதை பிக்கப் ட்ரக்லேருந்து ஏவி விடக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கி ரொம்ப வைரல். என்னையா இது, ஒரு ட்ரோனை ஏவி விடுறதுக்கு பிக்கப் ட்ரக் போதுமா? முதுகுலேருந்து எடுத்து பேக்லேருந்து எடுப்பாங்க, எடுத்து ஒரு ட்ரோனை ஏவி விட்ட காலம் போய் பிக்கப் ட்ரக்லேருந்து இந்த ஜெரான் 2 ட்ரோன்ஸ் எல்லாம் ஏவி விட முடிகிறது என்றால் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியலை. ஓவராலாக இதுதான் அப்டேட். இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.